வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எ சாலிட் ஸ்பியர் அண்ட் எ சாலிட் ஹெமிஸ்பியர் ஹாவ் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரெண்டுமே ஈக்குவல். ப்ரூவ் தட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம் இஸ் 3√3:4 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எழுத போகிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ. என்னது? ஃபஸ்ட்டு நான் இந்த பக்கம் எழுத போகிறது வந்து ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ ஸ்பியருக்கு எழுதுகிறேன், இங்கே வந்து ஹெமிஸ்பியருக்கு எழுதுகிறேன். ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 4/r². ஓகேங்களா? அதே இது ஹெமிஸ்பியருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3πr². ஓகேங்களா? இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 4πr², இது 3πr², ரெண்டும் ஈக்குவல். ஓகேங்களா? அது போக அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் தேயர் ஆர் ப்ரூவ் தட் தேர் வால்யூம் இஸ் 3√3:4 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஆரை கண்டுபிடிக்க போகிறேன். ஆரை கண்டுபிடிச்சி வால்யூமில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பையும் கேன்சல். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஎஸ்ஏ தான் ஈக்குவலை தவிர ரேஷியோ ஈக்குவல், ரேடியஸ் ஈக்குவல் நம்ம சொல்லவே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு இந்த ரேடியஸோட ரேஷியோ எடுக்க போகிறேன். இது R1னா இது R2ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸ்பியருக்கு R1, ஹெமிஸ்பியருக்கு R2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1² டிவைடட் பை R2². இந்த R2² இந்த சைடு கொண்டு வந்துட்டு, ஸோ அப்போ நியூமரேட்டருக்கு கீழே டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அப்போ இந்த சைடு 3 இருக்குது, இந்த 4 அந்த சைடு கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ R1² டிவைடட் பை R2² ஈக்குவல் டு எனக்கு வந்திருக்கிறது எவ்வளவு, 3/4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை அப்படியே வச்சுக்குவோம், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வால்யூமோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், V1 டிவைடட் பை V2 அப்படின்னு எழுத போகிறேன். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4/3πr³ தான் வால்யூமோட ஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா. ஸோ அப்போ இதை வின்னு வச்சுக்கிட்டோன்னா இங்கே V1 V2. ஓகேங்களா? ஸோ V1ன்றது நான் வந்து 4/3πr⁴. ஓகேங்களா? ஏன்னா இந்த ரேடியஸ் R1 வச்சு நான் எழுதக்கூடிய ஃபார்முலா. அதே மாதிரி வால்யூம் 2 அப்படின்றப்ப சாரி இது வந்து 4/3 வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு சேம் நினச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது V1னா இது V2 என்ன வரும், 2/3πr³. ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா 2/3πr³, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3πr³. ஸோ அப்போ இந்த இடத்துல 2/3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா, பையும் எனக்கு காமனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுறேன். டிவைடட் பை 3 காமன் கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்கும். 1 2 2 2 2 சார். ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடியது 2 × R1³ டிவைடட் பை R2³. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2வை தனியாக எடுத்துட்டேன். R1² × R1 எழுதலாமா, R1³ R1² × R1. R2³ எப்படி எழுதலாம், R2² × R2 எழுதலாமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரித்து எழுதுங்க. 2 × R1² பை R2² × R1 பை R2. ஓகேங்களா? ஸோ இதை 2 × R1 பை R2 ஹோல் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் இங்கே வந்து R1 to R2 ஹோல் ஸ்கொயர் வச்சுருக்கிறதுனால நான் இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இதையெல்லாம் நீங்கள் வந்து இங்கேயே மாற்றணும்னு நினச்சாக்கூட மாற்றிக்கலாம். R1² வந்து ஒரு 3, R2² 4ன்றப்ப R1 R2ன்றப்ப அதை ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதையும் வச்சு ஆன்சராக வச்சு செய்யலாம், இதையும் ஆன்சர் வச்சு செய்யலாம், ரெண்டு வழியில் எதை வேணாலும் வச்சு செய்யலாம். ஸோ இங்கே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றுறேன். ஸோ இப்போ 2 × R1 பை R2ன்றது இது இருக்குது 3/4, அதாவது ஹோல் ஸ்கொயர், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் ஸ்கொயருன்றப்ப
இங்கே என்ன இருக்கோ அதை நான் எடுத்து எழுதிட்டேன். இது வந்து R1 R2க்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது √3/2 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே நியூமரேட்டர் கீழே எதுவுமே இல்லை டினாமினேட்டர். ஸோ 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது 3√3 divided by 4. So volume of the ratio of the volume of sphere and hemisphere equal to V1 by V2 equal to 3√3 divided by 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சம் இவ்வளவு தான். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா, நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இதை ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா R1/R2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை R1/R2ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான். இதுலேருந்து இதை மாற்றிக்கிட்டாலும் நம்ம வந்து இங்கே இண்டிவிஜுவலாக டேட்டா போட்டு செய்யலாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து எல்லாருக்குமே எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தரும் செய்யலாம். ரூல்ஸ் எப்படி செய்யணுன்றவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.